ஜீசஸ் என்னும் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உயிர்ப்பிக்கும் வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஆண்டவங்களோட பேசுகிறதான வார்த்தை பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமாம், பிரியமான தேவசனமே, நம்மளுடைய ஞானத்தினால எல்லாத்தையும் செஞ்சிடலாம். நமக்கு பலன் இருக்குது, நம்மளுக்கு எல்லா விதமான சோர்ஸஸ் இருக்குது, நம்ம டேலண்ட் இருக்குது, நம்ம இதை வச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு நம்மளோட பிரயாசப்பட்டு போயிட்டே இருக்கோம். ஆனால் எல்லாமே தோல்வியிலே முடியுது. ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியல. எடுத்து வச்சாலும் தோல்வியிலே முடிஞ்சிடுது. அதை எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவருடைய பலத்துலேயும் அவர் கொடுக்குற ஞானத்துலேயும் நீங்கள் செயல்பட்டு பாருங்களேன். தேவன் கொடுக்குற ஞானத்தில் செயல்பட்டவங்க எத்தனையோ பேர் வந்துட்டு வாழ்க்கையில் பாருங்கள், வேதாகமத்தில் அநேக பேர் இருக்கிறாங்க. பாருங்கள், தேவனுடைய கொடுத்த ஞானத்தில் செயல்பட்டதுனால தேவனை சார்ந்தே தேவ பலத்திலே இருந்த மனிதர்கள் எல்லாருமே இன்றைக்கி சரித்திரத்தில் நல்லா பேசப்படுறாங்க. தாவீதாக இருக்கட்டும், யோசேப்பாக இருக்கட்டும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவாக இருக்கட்டும், தானியேலாக இருக்கட்டும். பாருங்கள், இவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, தேவனை தன்னோட பலமாகவும் தன்னோட ஞானமாகவும் வைத்தனால அவங்க காரியங்களில் வெற்றியாகவும் தலை சிறந்தவங்களாகவும் தேசத்தில் உயர்த்தப்பட்டும் இருந்தாங்க. அதே போல் இந்த தேசத்தில் நீங்கள் உயர்வாக காணப்படணுமா, பலரால் நீங்கள் வந்துட்டு உயர்த்தி பேசப்படும்படியாக அதிகாரிகள் மத்தியில் உட்காரும்படியாக உங்களை தேவன் கொண்டு போகணுமா, தேவ ஞானத்துக்குள்ளேயும் தேவ பலத்துக்குள்ளேயும் சார்ந்து வாழுங்க. மாம்ச சிந்தை மாம்ச ஞானத்தில் சார்ந்து போனீங்கன்னா நீங்கள் தோற்று போனவர்களாக இருப்பீங்க. தேவன் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறது என்னென்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன்னு சொல்லி தேவனை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்குறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தின்படி நாங்கள் வாழ பேச நடக்க சிந்திக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நாளில் பிலிப்பியர் 4:13 பிரகாரம் எங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி அதை நாங்கள் சொந்த இடத்துக்குள்ளே கர்த்தர் உதவி செய்ய. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.